மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை பற்றி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வெளியாகி இருக்கு. கருப்பு திரைப்படம், அதாவது ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி அவர்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டான சூர்யா அவர்களுடைய திரைப்படம் கருப்பு திரைப்படம் மே 15ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாகிறது. இதுக்கான ப்ரொமோஷன் ஒர்க்கில் படக்குழு சூப்பராக இறங்கியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு இடத்துல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த இடத்துல ஆர்ஜே பாலாஜி இன்டர்வியூ கொடுக்க போனாலுமே அவர்கிட்ட கேட்குற விஷயம் மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம். அந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை நீங்கள் ஏன் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த. ஏன்னா மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை தயாரிப்பாளர் ஆர்ஜே பாலாஜி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி ஒதுங்கியிருக்காங்க. அந்த படத்தை இப்போ சுந்தசி அவர்கள் பண்ணியிருக்காங்க. எதுக்காக மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை பண்ணல, அதோடு சேர்த்து படத்தோட மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தோட ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் நான் எடுக்கும்போதே ஒரு பிளானில் இருந்தேன். வழக்கம் போல் இருக்க அம்மன் திரைப்படம் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரொம்ப யூனிக்காக இருக்கணும், இப்போ இருக்க கிட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த திரைப்படம் இருக்கணும். அந்த ஒரு கான்செப்டில் தான் நான் மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தை பண்ணேன். அதனால தான் மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஸோ மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்துக்கான பிளானும் என்கிட்ட இருந்துச்சு. அதாவது கருப்பு திரைப்படத்துக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் பண்ணலாம், ஆனால் மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தை விட இரண்டாவது பாகம் பெரிய ஹிட்டாக ஆகணும். எப்பயுமே முதல் பாகம் ஹிட் ஆகும், இரண்டாவது பாகம் ஃப்ளாப் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த படம் இரண்டாவது பாகம் ஹிட் ஆகணும், அதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இருக்கணும். அதாவது முதல் பாகம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஸ்டோரி இருக்கணும் அப்படிங்கிற பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு தான் ஒரு கான்செப்ட்டுக்கு நான் வந்தேன். அதாவது மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்தில் ராஜே பாலாஜியோட அம்மா அம்மா 4 பசங்க வச்சுருப்பாங்க. ராஜே பாலாஜியோட சேர்த்து அவங்க ஹஸ்பண்ட் ஓடி போயிருப்பாங்க. ஆனால் மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தில் அவங்க ஹஸ்பண்ட் மீண்டும் வருவாங்களா. வந்துட்டு அப்புறமா ஒரு சம்பவம் நடக்குமா, அவங்களுக்கு 5வது குழந்தை பிறக்குமா. அதாவது எப்படி நம்ம விசேஷம் படம் பார்த்தோமோ அதே மாதிரி 5வது குழந்தை பிறக்குமா. அதில் எமோஷன், காமெடி, சென்டிமெண்ட் இது எல்லாமே சேர்த்து படத்தை மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகமாக பிளான் பண்ணியிருந்தாங்களா. ஆனால் அந்த சமயத்தில் தான் இது அதே மாதிரி அஜய் பாலாஜிக்கு இன்னொரு படம் ரீமேக் கிடைச்சது. அதான் விசேஷம், வீட்டில் விசேஷம் அப்படிங்கிற திரைப்படம். அந்த வீட்டில் விசேஷம் அப்படிங்கிற திரைப்படம் இதே கான்செப்ட் தான். அதாவது ஒரு வயசான 40-45 வயசு இருக்கும், 50 வயசு இருக்கவங்களுக்கு குழந்தை பிறக்கிற கான்செப்ட் இதை வச்சு தான் படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி தான் மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தோட ஸ்டோரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும்னு யோசிச்சாங்களோ, ஆனால் அதனால் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்களா. அதே மாதிரி அதே ஸ்டோரியில் வீட்டில் விசேஷம் அதே படத்தில் ஆர்ஜே பாலாஜியும் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்ஸ் யூனிவர்சிட்டி வேல்ஸோட தயாரிப்பாளர் ஆர்ஜே பாலாஜி கூப்பிட்டுருக்காங்க. மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த ஆர்ஜே பாலாஜி இல்லை சார் நான் பண்ணல, என்கிட்ட ஸ்டோரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சுந்தசி அவர்கள் மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. சுந்தசியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் லைட்டாக பழைய கமர்ஷியல் தான். இதில் சில பீரியாடிக் போர்ஷனும் இருக்குது. சுந்தசி இதுலேயும் ஒரு பக்காவான பிளான் வச்சுருக்காங்க. அதாவது சுந்தசி அவர்களுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் ஒரு பெரிய நடிகர்களை வைத்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. ஆனால் என்ன ஆயிருக்கா பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் கிட்ட ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிலாம் சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம்லாம் பண்ணது கிடையாது, நம்ம எப்படி கொடுக்குற அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இப்போ மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. இதில் பீரியாடிக் போர்ஷன் ஒரு 30 நிமிஷம் போர்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பீரியாடிக் போர்ஷன் இதுக்காகவே சுந்தசி அவர்கள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பீரியாடிக் போர்ஷனை வச்சு அடுத்தடுத்த திரைப்படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக சுந்தசி அவர்களோட சங்கமித்ரா அந்த திரைப்படத்தை இந்த படம் மூலமாக உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் ஜூன் ஜூலை மாதம் வெளியாக போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஆக மொத்தம் மூக்குத்தி அம்மன் இரண்டாவது பாகம் ஒரு பக்கா கமர்ஷியல் சுந்தசி திரைப்படம் மாதிரி இருக்க போகிறது. அரண்மனை 4வது பாகத்தோட 3வது பாகம் 2வது பாகத்தோட கிளைமேக்ஸ் ஒரு 30 நிமிஷம் ஒரு 10-20 நிமிஷம் இருக்கும். அந்த 20 நிமிஷம் தான் படத்தோட ஃபுல் கதையாக இருக்க போகிறது. ஃபன்னும் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இந்த மாதிரி சினிமா விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள்.